வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஸோ அதில் இன்னைக்கு 4th வீடியோ. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தனி பிளேலிஸ்ட்டும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஒரு பிரிண்டர் நம்பர்ஸ் த பேஜஸ் ஆஃப் எ புக் ஸ்டார்டிங் வித் 1 and uses 3189 digits in all. How many pages does the book have? அதாவது ஒரு பிரிண்டர் இருக்கு, அதில் சில பேஜஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. அதாவது 1 2 3ன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பேஜஸை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த பேஜஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கான மொத்த டிஜிட் 3189 டிஜிட்ஸ் இருக்கு. அப்படின்னா அவங்க எத்தனை பக்கங்களை பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. நார்மலாக பக்கம் கொடுத்து எத்தனை டிஜிட்ஸ் ஆகும்னு கேட்பாங்க. பட் இதில் உல்டாவா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா பாருங்க, நமக்கு தெரியாது ஹவு மெனி பேஜஸ்ன்னு தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எவ்வளோ டிஜிட்ஸ் இந்த 3189 டிஜிட்ஸ் வருது, அதுக்கு எவ்வளோ பேஜஸ் ஆகும்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நம்ம நார்மலாக ஒரு குறிப்பிட்ட பேஜஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சு பார்க்கலாம். அதாவது 1லேருந்து 9ங்கிற பேஜஸ் வேணும் அப்படின்னா 9 டிஜிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு பேஜுக்கு ஒரு நம்பர் தான் வருது, அப்போ 9 டிஜிட்ஸ் வரும். இதே இது 10 ஆரம்பிச்சுக்கோங்க. 10 பேஜ்லேருந்து 99 பேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ஸ் வரும். ஓகேவா? அப்போ ஒரு பேஜுக்கே 2 டிஜிட்ஸ் அப்படிங்கிறப்போ இதில் எத்தனை பேஜஸ் இருக்குன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 to 9 வரைக்கும் 9 பேஜ் இருந்துச்சு அப்படின்னா 10லேருந்து 99 வரைக்கும் எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னா 90 பேஜஸ் இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு 9 பேஜ் போயிடும். அந்த 100ங்கிறது 3 டிஜிட் ஆயிரும். அப்படிங்கிறப்போ கழிக்கும்போது 90 பேஜஸ் வரும். ஸோ ஒரு பேஜுக்கு 2 டிஜிட் வருது. ஏன்னா 10ங்கிறது 2 டிஜிட் இருக்கக்கூடிய நம்பர். அப்போ 90 பேஜுக்கு எத்தனை டிஜிட் இருக்கும்? 180. ஸோ இது பேஜ், இது பேஜ் நம்பரு, இது டிஜிட்டோடது. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு கிடைக்கிறது டிஜிட்ஸ் தான் இங்கே கிடைக்குது. 9ங்கிறது டிஜிட்ஸ், இங்கே 180ங்கிறது டிஜிட்ஸ். சரி, அடுத்து 189 கூட்டினோம்னா 189 தான் வருது. நமக்கு 3189 டிஜிட்ஸ் வரணும். ஸோ அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்து போகலாம். 100லேருந்து 999 வரைக்கும் எவ்வளோ பார்த்தோம் அப்படின்னா 900 டிஜிட்ஸ் இருக்கும், 900 பேஜஸ் இருக்கும். ஸோ டிஜிட் வேணும்னா 3 டிஜிட், ஒரு பக்கத்துக்கு 3 டிஜிட். அப்போ 900 × 3 எவ்வளோ வருது? 2700 டிஜிட்ஸ் இருக்கும். ஸோ இதை ஆட் பண்ணி பாருங்கள். இது 3ஐயும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 2889. அதாவது 3000 கிட்ட வருதா? ஸோ அப்போ மிச்சம் உள்ள டிஜிட்ஸை கண்டுபிடிச்சோன்னா அந்த டிஜிட் 4 டிஜிட்டாக தான் இருக்கணும். ஏன்னா 3 டிஜிட் வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அடுத்து வரக்கூடிய டிஜிட் 4 டிஜிட். அந்த 4 டிஜிட் மிச்சம் எவ்வளோ இருக்குங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுலேருந்து இதை கழிச்சா மிச்சம் இருக்கக்கூடிய டிஜிட் தெரிஞ்சிருமா? 3189லேருந்து 2889 கழிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 200 டிஜிட்டும் 4 டிஜிட் நம்பர் அப்படிங்கிறப்போ அதில் எத்தனை பேஜஸ் வேணும் அப்படின்னா 4ஆல் வகுக்கலாமா? ஸோ 4ஆல் வச்சோம்னா 50 பேஜ் வரும். அப்போ ஃபஸ்ட்டு, அதாவது ஒரு டிஜிட் இருக்கக்கூடிய பேஜ் 9, 2 டிஜிட் இருக்கக்கூடிய பேஜ் 180, அப்புறம் 3 டிஜிட் வரக்கூடிய பேஜஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பேஜஸோ, இது டிஜிட்டு. ஸோ அப்போ 9, 90, 900, 50 இதை மட்டும் கூட்டணும் அப்படின்னா ஹவு மெனி பேஜஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். ஓகேவா? எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட 999 வரும். அதோட 50க்குன்னா 1049. ஸோ இப்போ ஹவு மெனி பேஜஸ்ன்னு கேட்டாங்கன்னா 1049 பேஜஸ் இருக்கும். புத்தகங்களின் பக்கங்கள் இருக்கும் 3189 டிஜிட்டுக்கு. Next question. At the end of a business conference, the 10 people present all shake hands with each other. Once, how many hand shakes will be together? அதாவது என்னன்னா, ஒரு மாநாட்டில் அங்கே இருக்கக்கூடிய 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரும் ஒவ்வொருத்தரோட கை குலுக்குறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கை குலுக்கல்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 members, 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மிச்சம் இருக்க 9 பேரோடையும் கை குலுக்குவார். அதே மாதிரி தான் 10 பேரும். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்குது. என்னென்னா NC2 அப்படிங்கிற ஃபார்முலா. ஓகேவா? ஸோ NC2 ஃபார்முலாவில் போட்டோம்னா என்னங்கிறது 10. ஸோ 10C2 கண்டுபிடிக்கணும். ஸோ 10C2 எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே 10 இருக்குது, இங்கே 2 இருக்குது அப்படின்னா 10லேருந்து அந்த 1 கழிச்சு எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது 10 × 9 எழுதணும். ஏன்னா இங்கே 2 நம்பர்ஸ் தான் வரணும். ஸோ டிவைடட் பையில் 2 × 1 வரும், 2 ஃபேக்டோரியல். இது 10 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வரும். ஸோ 10C2 ஃபார்முலா 10 ஃபேக்டோரியல், C 2 × 1, 2 ஃபேக்டோரியல்னு வரும். ஸோ அப்போ 10 × 9 டிவைடட் பை 2 × 1ன்னு வரும். அடித்தோம் அப்படின்னா 45.
ஸோ ஆன்சர் இதுக்கு 45. அப்போ மொத்தம் எத்தனை கைக்குலுக்கல்கள்னு கேட்டாங்கன்னா 45. அடுத்த கொஸ்டின், அருணா cut a cake into 2 half and cut 1 half into smaller piece of equal size. Each of the small pieces is 20 gram in weight. If she has 7 pieces of cake in all with her, how heavy was the original cake? அதாவது அருணா ஒரு கேக்கை 2 வெட்டுறாங்க. இப்படி முழு கேக் இருக்குன்னா அது 2 வெட்டினாங்கன்னா 2 half இருக்கும். அகைன் என்ன பண்ணுறாங்களா, இதில் ஒரு ஹாஃபை மட்டும் என்ன பண்ணுறாங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணுறாங்க. ஸோ குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது அதோட ஒரு பாட்டோட வெயிட் வந்து 20 கிராம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட 7 பீசஸ் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், இது ஒரு முழு பீஸ் இருக்கும், மிச்சம் இருக்கக்கூடிய 6 பீஸும் இந்த மேலே இருக்க பாட்டை தனித்தனியாக பிச்சாங்களையே அந்த பாட்டு வந்து 6 பாட்டு. அப்படி பார்த்தா தான் டோட்டலாக மொத்தம் 7 பீசஸ் இருக்கும். இங்கே ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு பாட்டோட கிராமும் வந்து 20 கிராம் அப்படின்னா அப்போ 6 × 20 கண்டுபிடிச்சோம்னா இந்த ஹோல் பாதி பீஸோட வெயிட் தெரிஞ்சிடும். அதை டபுள் பண்ணோம் அப்படின்னா முழு பீஸோட வெயிட் தெரிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ 6 × 20 அப்படிங்கிறது 120. ஸோ 120ங்கிறது இது மேலே இருக்க ஃபுல் பாதி கேக். அப்போ இன்னொரு பாதிங்கிறப்போ 120. ஸோ 120 + 120 240 கிராம். ஸோ அப்போ டோட்டல் கேக்கோட வேல்யூங்கிறது வந்து அதோட வெயிட்டுங்கிறது 240 கிராம் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபாதர் ஏஜ்லையுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏஜ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தந்தையின் வயது மூத்த மகனின் வயதுக்கு 2 மடங்கு. அதுக்கப்புறம் 10 ஆண்டுகள் கழிச்சு அந்த தந்தையோட வயது இளைய மகனோட வயதுக்கு 3 மடங்கு இருக்கும். இப்போ 2 மகன்களோட வயது வித்தியாசம் 15ன்னா தந்தையோட வயசு என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபாதர் எல்டர்சன் யங்கர்சன் 3 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இங்கிலீஷ்லேயே பார்க்கலாம். ஃபாதர் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் த எல்டர் சன். ஓகேவா? ஸோ எல்டர் சன் இருக்கார் இல்லையா, இவர் எக்ஸ்னா ஃபாதர் எவ்வளோ ட்வைஸ், அப்போ 2x. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸ்ன்னு வைக்காமல் நம்ம FEன்னே வச்சுக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். இப்போ எல்டர் சன்னோட வயசில் 2 மடங்கு கூட்டினோம்னா அதுதான் ஃபாதரோட ஏஜ். ஓகேவா? அடுத்து 10 வருஷம் கழிச்சு, ஸோ 10 வருஷம் கழிச்சு ஃபாதர் வில் பி 3 times that of the younger son. 10 வருஷம் கழிச்சுன்னா F+10ல் இருப்பார் ஃபாதரு. அது வந்து யங்கர் சன்னோட 3 times இன்க்ரீஸ். 3 timesனா யங்கர் சன்னும் 10 years ஆகிருக்கும், அவனுக்கும் 10 years ஆட் பண்ணணும். ஸோ Y+10ஓட 3 times. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ F+10 = 3y + 30. ஸோ F = 3y, இந்த 10 இங்கிட்ட வரப்போ கழிச்சோம்னா +20. ஸோ அகெயின் ஒரு ஈக்குவேஷன், இங்கே ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. அடுத்து இந்த 2 பேரோட வயசு இருக்கு இல்லையா, அதாவது எல்டர் சன்லேருந்து யங்கர் சன்னை கழிச்சோம் அப்படின்னா 15 வயசு வித்தியாசம். ஸோ 3 ஈக்குவேஷன் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இங்கே என்ன பண்ணுங்கள், இங்கே வேணும்னா என்ன பண்ணலாம், 15 + yன்னு கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை விட்டுருங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த 3 ஈக்குவேஷனையும் நம்ம சால்வ் பண்ணி என்ன பண்ணலாம், ஆன்சர் கொண்டு வரலாம். என்ன பண்ணலாம், இங்கே வந்து ஃபாதரோடது தான் வேணும். ஓகேவா? ஸோ ஃபாதரோடது வேணும் அப்படிங்கிறப்போ ஏதாவது சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஸோ எதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, F = 2e இருக்கு இல்லையா, இதில் கொண்டு வாங்க. இதில் கொண்டு வந்து இப்போ Fக்கு பதிலாக 3y + 20 போடலாம். அதே மாதிரி ஈக்கு பதிலாக 15 + y போட்டோம் அப்படின்னா எல்லாமே ஒய்யாக மாறிடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3y + 20 வச்சுக்கோங்க. இதை 12 மல்டிப்ளை பண்ணனா 30 + 2y. ஸோ இந்த 2y எந்த சைடு கொண்டு வந்து கழிக்கலாம், இந்த 20 எந்த சைடு கொண்டு வந்து கழிக்கலாம், அப்போ y கிடைக்கும். 3y - 2y, y = 30 - 20 10. இப்போ நமக்கு என்ன வேணும், ஃபாதர் ஏஜ் தான் வேணும். அப்போ இந்த 10 தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபாதர் ஏஜ் கிடச்சிருமா. ஸோ F = 30 + 20, ஸோ 50. ஃபாதரோட வயசு 50 வயசு. ஸோ ஆன்சர் இதுக்கு 50. ஓகேவா? இது கொஞ்சம் வித்தியாசமான சம்மு தான், இது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம சம் பார்த்ததில்ல. பட் இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே ஈக்குவேஷன் சால்விங் தான் ரொம்ப முக்கியம். அடுத்து 5 children take part in a tournament. Each one has to play every other one. How many games must they play அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதாவது ஒரு போட்டியில் 5 குழந்தைகள் பங்கேற்கிறார்கள். ஒவ்வொருவரும் மற்றொருவரோட விளையாட வேண்டும். அவர்கள் எத்தனை விளையாட்டுகள் விளையாட வேண்டும்?
ஒருத்தர் இன்னொருத்தரோட கண்டிப்பாக விளையாடணும். அப்போ அவங்க எத்தனை விளையாட்டுகள் விளையாடுறாங்க, அதே தான் NC2 ஃபார்முலா தான். அப்போ ரெண்டு பேர் விளையாடுற விளையாட்டு. அப்போ ஹவு மெனி கேம்ஸ் மஸ்ட் தே பிளே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 5 children. ஸோ 5 children அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், 5 × 4 / 2. இதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது, என்னன்னா n × n-1 / 2. அந்த ஃபார்முலாவும் போட்டாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஸோ 20 / 2 போட்டோன்னா 10. நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த கைக்குலுக்கள் அந்த சம்முக்கும் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். n × n-1 / 2 ஃபார்முலாவும் யூஸ் பண்ணாலும் 10 × 9 / 2. ஸோ அப்போ ரெண்டில் ஏதாவது ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸினா இந்த ஃபார்முலாவே ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த கைக்குலுக்கள் இத்தனை பேரோட விளையாடுறாங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்டாங்கன்னா n × n-1 / 2. ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஷார்ட்கட் ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ இதோட ஒரு 5 கொஷின் நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில். ஸோ தொடர்ந்து பாருங்கள், இதே மாதிரி இருக்கக்கூடிய சைக்காலஜி கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.